அம்மா, ஏசிக்கு என்ன ஆச்சு? ஏன் இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது? அதுவா, ஏசி என்னமோ தெரியல, சரியாவே ஆன் ஆக மாட்டேங்குது. நான் ஏசி மெக்கானிக்கு கால் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சண்டே அதுவுமா ஏசியில் ஜாலியாக உக்காந்து ஹோம்ஒர்க் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஏசியும் கெட்டு போயிடுச்சு. சரி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரேன். ஓகேப்பா. சூப்பர் நைனி, நீ ஹோம்ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்க, நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஏசி நல்லா தானே இருக்குது, கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணுப்பா, ரொம்ப வேக்குது. இரு ஷின்சான், நான் இப்போவே ஏசி ஆன் பண்ணுறேன். அப்பாடி, இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஆமாம், தீபாவளிக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க? நான் தீபாவளிக்கு சூப்பராக ஒரு சொப்பு கதை எழுத போகிறேன். தீபாவளி அன்னைக்கு நம்ம நாள் ஃபுல்லாக விளையாடிட்டே இருக்கலாம். தீபாவளிக்கு ஜாலியாக பட்டாசு விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. பட்டாசா? பட்டாசெல்லாம் விடக்கூடாது, அது ஏர் பொல்யூஷனையும் நாய்ஸ் பொல்யூஷனையும் கிரியேட் பண்ணும். இது வேறயா? பின்ன என்னதான் பண்ணணும்? அதுக்காக தான் நான் ஒரு சூப்பரான சொப்பு கதை எழுதிட்டு இருக்கேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம விளையாடிட்டே இருக்கலாம். நல்ல வேலை, இவ பிளான் எனக்கு இப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு. நான் தீபாவளி அன்னைக்கு எப்படியும் எஸ் ஆயிடுவேன்ப்பா. என்ன யோசிக்கிற ஷின்சான்? ஒன்றுமில்லை, நீ சீக்கிரமாக எழுது. நீ என்ன பொட்டி கடையில் ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்துருக்கியா? பொட்டி கடையா? ஓ, பொட்டிக்கா? தீபாவளிக்கு எங்கள் அம்மாவே எனக்கு ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உனக்கு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறேன். மெய்யாலுமா? என்ன இவ ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்கா? கடவுளே, என்ன காப்பாத்து. என்ன இது பவர் கட் ஆயிடுச்சே, இப்படி வேர்க்குதே. சரி வா, நம்ம வெளியில் போய் உக்காரலாம், அங்கே நல்ல ஜில்லுன்னு காற்று வரும். என்னப்பா இது, ஒரு இலை கூட அசையிலையே, இப்படி வேர்க்குதே. என்ன இது இவ்வளோ பெரிய பாத்திரம், யார் இங்கே கொண்டாந்து வச்சது தெரியலையே. ஒரு சூப்பர் ஐடியா. அப்பாடி, வெயிலுக்கு ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அப்படியா? இரு, நானும் வரேன். இது ரொம்ப ஜாலியாக இருக்கு, எனக்கும் நிறைய கதை எழுதுறதுக்கு ஐடியா வருது. அப்படியா? பரவாயில்லையே. பசங்களா, எந்திரிங்க. எதுக்காக இந்த பாத்திரத்தில் உக்காந்தீங்க? நான் பிரியாணி பண்ணுறதுக்கு தான் இந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சேன். முதல்ல கீழே இறங்குங்க. இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பிரியாணியா? உங்கள் வீட்டில் என்ன கல்யாணமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பார்ட்டி. பசங்களா, நீங்களும் பார்ட்டிக்கு வந்துடுங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். பிரியாணி பார்ட்டியா? செம்மையாக கலக்கிடலாம். ஆமாம் ஷின்சான், நம்ம இந்த பிரியாணி பார்ட்டியை மிஸ் பண்ணவே கூடாது.